நெகேமியா 4:20 நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க, என்னுடைய தேவன் எனக்காய் யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க, என்னுடைய தேவன். ஒரு 5 முறை சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய தேவன் எனக்காய் யுத்தம் பண்ணுவார். என்னுடைய தேவன் எனக்காய், சத்தமா, என்னுடைய தேவன் எனக்காய், என்னுடைய தேவன் எனக்காய் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், எப்பேற்பட்ட காரியத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காய் யுத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. நான் உனக்காய் யுத்தம் பண்ண போகிறேன். ஆமென். அல்லேலூயா. அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிசாசு சூழ்ச்சிகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட மனிதர்களுடைய போராட்டங்களா இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிப்ரவரி மாதத்துல நான் உனக்காய் யுத்தம் பண்ண போகிறேன். நான் உனக்கு முன்பாக நிற்க போகிறேன். யுத்தம் பண்ண போகிறேன்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு முன்பாக வந்து நின்று சகல காரியத்தையும் உனக்காய் நான் மாற்ற போகிறேன். உனக்காய் நான் சரி செய்ய போகிறேன். உனக்காய் நான் நீதி செய்ய போகிறேன். உனக்காய் நான் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறேன். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ரிபா பல ரத நம ஷகடத லரபா ரி கப லப ரத லரபா. அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி, ரி கப லப ரக லரத லரபா ரி ஷகடத லரபா ரிபா பப நத நம ஷகடத லரபா. ஹalleluya. கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம யுத்தம் பண்றதுக்கான கத்தி, கோடாலி எல்லாத்தையும் எடுத்து கையில வச்சுக்கணுமா? இல்லை. நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் நமக்கு யாரோடு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். யுத்தம் யாரோடு அப்படின்னு சொன்னா, முதல்ல யுத்தமானது எந்த ஒரு மனுஷர்களோடு அல்ல. எபேசியர் 6:12 வாசிக்கிறோம், மாம்சத்தோடு இரத்தத்தோடு உனக்கு யுத்தம் இல்ல. எதோடு யுத்தம் இருக்குது? அதிகாரங்களோடும், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம். அப்ப யாரோட யுத்தம்? வீட்டில் இருக்கிற கணவரோட யுத்தம் இல்லை, வீட்டில் இருக்கிற மனைவியோட யுத்தம் இல்லை, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட யுத்தம் இல்லை, வீட்டில் இருக்கிறதான நம்ம சுற்றி இருக்கிறதான ஆட்களோட யுத்தம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய யுத்தம் யாரோடு? பிசாசோட தான் யுத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம யுத்தம் யாரோட செய்றோம்? மனுஷர்களோட செஞ்சுட்டு இருக்கிறோம். பேசுறோம், மனுஷனோட யுத்தம் செய்யறோம். வா ஒத்தைக்கு ஒத்த பார்க்கலாம், நீயா நானா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? பல காரியத்தை யுத்தத்தில் போகிறோம். பிரியமானவர்களே, ஒன்று மட்டும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்யும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தம்னா என்ன? நம்ம செய்ய வேண்டிய ஜெபம், நம்ம வாசிக்க வேண்டிய வேத வசனம், நம்ம படிக்க வேண்டிய காரியங்கள், கர்த்தருக்குள்ள நம்ம சரியா இருப்போம்னு சொன்னா அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்யும் போது கர்த்தர் நமக்காக ஆட்டோமேட்டிக்கா அவர் யுத்தங்களை பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் ஆவிக்குரிய யுத்தங்கள் இல்லை, ஆவிக்குரிய யுத்தங்கள் இல்லை, பிசாசினிடத்துல யுத்தங்கள் இல்லை, மனுஷனிடத்துல தான் யுத்தங்கள் இல்லையா? மனுஷனிடத்துல தான் பேச்சுக்கள், மனுஷனிடத்துல தான் போராட்டங்கள். பிரியமானவர்களே, நீங்க மனுஷனோடு போராடுவீங்கன்னா, மனுஷனிடத்துல பேசுவீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவாரு, நீயே பார்த்துக்கோப்பான்னு இல்லையா? நீயே பேசிக்கோ, நீயே நடந்துக்கோ, நான் உனக்கு முன்னாடி இல்லை. நீ மனுஷனோட யுத்தம் பண்ணும் போது நான் உனக்கு பின்னாடி இருக்கிறேன். எங்க இருக்காரா? எங்க இருக்காரா? நமக்கு பின்னாடி வந்துருவார். ஏன்னா நம்ம பேச ஆரம்பிச்சுட்டு அவர் எதுக்கு முன்னாடி? பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள். ஏன் இன்னைக்கு காவல்துறையும் நீதித்துறையும் இன்னைக்கு பல இடத்துல நம்ம போய் என்ன செய்யறோம்? நீதிக்காக, நியாயத்துக்காக உட்கார்ந்துறீங்களா? ஏன் உட்கார்றோம்னா, ஏன்னா ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்யாதனால.
உங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்க செய்வீங்கன்னா உங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வீங்கன்னா நீங்க செய்யற வியாபாரம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வீங்கன்னா பஞ்ச காலமா இருந்தாலும் ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செஞ்சது போல அது பஞ்ச காலமா இருந்தாலும் நீங்க செய்யற ஆவிக்குரிய யுத்தம் கர்த்தர் உங்க நிலைமையை மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்புறவங்க இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் ஆவிக்குரிய யுத்தம் இல்லைங்க இல்லையா? எவ்வளவு நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம் சொல்லுங்க. உங்க முட்டியை இப்படி தடவி பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு நேரம் முழங்கால் படிடுறோம்? முட்டியில் ஏதாவது தழும்பு இருக்குதா? இல்லை. முழங்கால் படிடுறோமா? முட்டி போட்டு ஜெபம் பண்றோமா? இல்லையா? எவ்வளவு நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்றோம்? எவ்வளவு நேரம் கர்த்தர் சமூகத்தில் நேரத்தை கொடுக்கிறோம்? பிரியமானவர்களே, ஆவிக்குரிய யுத்தம் இல்லாத இடத்துல ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டார். எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம்? எவ்வளவு நேரம் இந்த பைபிளை தூக்கி படிக்கிறோம்? முழங்கால் படிட்டு எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? பலருக்கு நல்ல பழக்கம் இருந்துச்சு, முழங்கால் படிட்டு படிக்கிற பழக்கம். பலருக்கு என்ன செய்யறது, அப்படியே ஒரு படிச்சாங்கன்னா ஒரு 10 அதிகாரம் வரைக்கும் படிச்சுட்டு தான் பைபிளை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் முன் நாட்கள்ல ஒரு சிலருக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு அதிகாரம் படிக்க முடியுதா? ஏன்னா அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில் நீங்க டவுன் ஆயிட்டீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார் இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா நீங்க ஆவிக்குரிய யுத்தத்தை செஞ்சாதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வீட்டில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வீட்டில் சமாதான சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க முழங்கால் வீடுகளில் முழங்கால் படிட்டு ஆராதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிசாசின் சூழ்ச்சிகள் உங்க குடும்பத்தை விட்டு ஓடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஆண்டவர் பாட்டு இல்ல. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல எப்ப பார்த்தாலும் என்ன நடக்குது? சினிமா பாட்டுகள் தான் ஓடுது. சினிமா பாட்டுகள் உங்க வீட்டில் இருக்கும்போது எப்படி ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாரு? சினிமா பாட்டுகள் உங்க செல்போன்ல இருக்கும்போது எப்படி ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாரு? ஆண்டவர் சத்தம் இல்லாம இருப்பார். சொல்லுங்க, ஆண்டவர் யுத்தம் பண்ண மாட்டார். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டாரு, ஆண்டவர் சத்தம் இல்லாம இருப்பார். ஆமா. எங்க ஆண்டவரே இருக்கிறீங்களாப்பா? என்னப்பா பண்றீங்க? இப்படிதான் போய்கிட்டே இருக்கும் வார்த்தையை தவிர ஆப்போசிட்ல வார்த்தையே வராது. ஏன்னா நம்ம இருக்கிற நிலைமை சரியில்லை இல்லையா? ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கணும் இல்லையா? இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இது ரொம்ப கடைசி நாட்கள். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்க இந்த கடைசி நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவிக்குரியதில் வளர்ச்சி அடைய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆவிக்குரியதில் இருக்கணும். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண முடியுமோ ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் வலிக்கிற அளவுக்கு ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்க? இருக்க பேர் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் 1 மணி நேரம் முழங்கால் படிட்டேன், முழங்கால் வலிச்சது. 1.5 மணி நேரம் முழங்கால் வலிச்சது, முழங்கால் பயங்கரமா வலிச்சது. அப்புறம் டைம் பார்த்தா 2, 2.5, 3 மணி நேரம் ஆச்சு பாஸ்டர் அப்படின்னு ஏதாவது சாட்சி இருக்குதா? அப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சாட்சி உள்ளவரோட வாழ்க்கையில தான் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் இல்லையா? எனக்கு அருமையானவங்க, இன்னைக்கு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றது இல்லை, பைபிளை வாசிக்கிறது இல்லை, ஆண்டவருடைய பாடல்களை கேட்கறது இல்லை, காலையில் எந்திரிச்சு ஆராதிக்கிறது இல்லை. கிறிஸ்தவன் அப்படின்ற பேர் எப்போ இருக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் கிறிஸ்தவன். யாரு? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கிறிஸ்தவன். திங்கக்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி நான் உலகத்தான் இல்லையா? இன்னைக்கு உலகத்தான் மாதிரி தான் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கைத்தட்டி பாடுறோம், அபிஷேகத்தில் நிரம்புறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம். மற்ற நேரத்தில் இல்லை. இப்படி இருக்கும்போது எப்படி கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார்? நெகேமியாவா ஆண்டவர் நெகேமியாவோட வாழ்க்கையில யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னார். நெகேமியா சொல்றாரு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி. எப்படி சொன்னாருன்னா அவர் யுத்தம் பண்ணாரு. எப்ப பண்ணாரு? நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நெகேமியா 1ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இதுல ஏதாவது ஒன்னாவது நம்ம பண்றோமா சொல்லுங்க? உங்க பிரச்சனைக்காக சில நாட்கள் துக்கித்து அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? உங்க பிரச்சனைக்காக சில நாட்கள் உபவாசம் பண்ணி இருக்கிறீங்களா? உங்க பிரச்சனைக்காக சில நாட்கள் கர்த்தர் சமூகத்தில் மன்றாடி இருக்கிறீங்களா? உங்க பிரச்சனைக்காக சில நாட்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் செய்யறதில்ல.
ஆனா கடவுளை மட்டும் குறை சொல்றதுக்கு வாய் இங்கிருந்து இங்க வரைக்கும் போகும் இல்லையா? ஆண்டவர் ஏன் இப்படி வச்சிருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா, ஆண்டவர் ஏன் இப்படி பண்றாரு, இதை ஏன் அப்படி பண்றாரு, அதை ஏன் பண்றாரு, இவங்களையும் அப்படி பண்றாரு, அவங்களையும் அப்படி பண்றாரு சுத்தி சுத்தி குறை சொல்லுவோமே தவிர கர்த்தரை துதிப்பதில்லை. பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். எதுல யுத்தம் பண்ணணும்? நெகேமியா யுத்தம் பண்ணா. கேட்ட போது உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தான். 4 மாதங்கள் வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்தாம? உட்கார்ந்து ஜெபித்தான் என்று சொல்லி வல்லுநர்கள், வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்த கிரயமும் செலுத்தாம கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவாரு, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, என் பிரச்சனையை மாத்துவாரு, என் கஷ்டத்தை மாத்துவாரு, என் வியாதியை மாத்துவாரு அப்படி சொல்றதெல்லாம் வாயிலிருந்து இப்படிதான் இருக்குமே தவிர எந்த ஒரு காரியமும் நடக்காது. உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்க ஆவிக்குரிய யுத்தம் செய்யணும். ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யும் போது தான் கர்த்தர் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யும் போது கர்த்தர் எப்படி செய்வார் அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தை உண்மையா செய்யும் போது, நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கும் போது 24 மணி நேரமா அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது ஆண்டவர் கொடுக்கணும். கொடுக்குறோமா? இல்ல ஒரு 1 மணி நேரமாவது ஆண்டவர் கொடுக்குறோமா? 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் முழங்கால் படிட்டு இல்லையா, ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணி, 1/4 மணி நேரம் பாட்டு பாடி ஆராதிச்சு, ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணி, இன்னொரு அரை மணி நேரம் பைபிளை என்ன செய்யணும்? வாசிச்சு, ஒரு 1 மணி நேரம் கடவுள் கொடுத்து பாருங்களேன். இன்னையிலிருந்து நான் சொல்றேன், இன்னையிலிருந்து நீங்க இந்த 1 மணி நேரத்தை கடவுளுக்கு உண்மையா கொடுத்து பாருங்க. உங்க குடும்பத்தில் இருக்க தரித்திரம், உங்க குடும்பத்தில் இருக்க வேதனை, உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிசாசு சூழ்ச்சிகளை கர்த்தர் அடியோட மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென் விசுவாசிக்கிறீங்க சத்தமா? ஆமென். கர்த்தர் செய்வார். நம்ம அவர் பாதத்தில் உட்கார்ந்தா செய்வாருங்க. நம்ம அவர் பாதத்தில் என்ன பண்றது இல்ல, உட்கார்றதில்ல. போராட்டம் போராட்டம், பிரச்சனை 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 பேசிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் ஆண்டவர் கொடுத்துட்டார். எப்பா இதுதான்ப்பா சொல்யூஷன், நீ இப்படி இரு, நான் இதை செய்யறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டார். நீ இதை பண்ணு, நான் உன் சூழ்நிலையை மாத்துறேன், இதை பண்ணு, நான் உன் பிள்ளைகளை மாத்துறேன், இதை பண்ணு, உன் கணவரை மாத்துறேன், இதை பண்ணு, உன் மனைவியை மாத்துறேன், இதை பண்ணு, உன் வேலையில உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இதை பண்ணு, உனக்கு வேலை கிடைக்கும், உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் எப்பவுமே சொல்லிட்டார். ஆனா இதை தான் நம்ம செய்யறதில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா ஆவிக்குரிய யுத்தம் தேவை. அப்படி ஆவிக்குரிய யுத்தம் செய்யும் போது இந்த மாதத்துல உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லையா? உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன ஆவாங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது என்ன ஆவார்கள்? உங்களுக்கு விரோதமாய் வருகிறவருடைய நிலைமை என்ன ஆகும்? ஒன்று, காலை ஆராதனையில் 6 மணிக்கு ஆராதனையில் சொன்னேன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர்கள் பின்வாங்கி போவார்கள் என்று சொல்லி சொன்னேன். பிரியமானவர்களே, நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர்கள் பின்வாங்கி போவார்கள். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேச ஜனங்கள் வெளில வந்த போது, அப்படி வெளியே வரும்போது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்வோன் என்ன செய்யறான்? இஸ்ரவேலர் வெளியில போங்கன்னு சொல்லிடுறான். ஆனா போன உடனே கொஞ்ச நேரத்தில் பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கடினம் அறுத்தி ரதங்களையும் எல்லாத்தையும் அனுப்பி போய் பிடிச்சிட்டு வாங்கடா அவங்கள அனுப்பிடுறாங்க. ஊர்ல இருக்கிற எல்லா ரதமும் போயிடுச்சு, எல்லா ராணுவ வீரர்களும் போயிட்டாங்க. பார்வோன்ல இருக்கிற எல்லா, அதாவது எகிப்தில் இருக்கிற எல்லா ராணுவ வீரர்களும் போயிட்டாங்க. எல்லா ராணுவ வீரர்களும் இஸ்ரவேலரை துரத்துறாங்க. இஸ்ரவேலர்கள் போறாங்க, ராணுவ வீரர்கள் துரத்துறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும் போது திடீர் என்று சொல்லி பெரிய செங்கடல் வந்துச்சு. இந்த செங்கடல் வந்த உடனே என்ன செய்யறதுனே தெரியல. வேதம் சொல்லுது, முதலாவது ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் சொல்லி, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதுக்கப்புறம் குறை பேசினாங்க. என்ன பேசினாங்க? இதுக்கு தான் எங்களை கூட்டு வந்தியா? நம்மளும் அப்படிதான் பல நேரத்தில் செய்யறோம்ல. நம்மளும் என்ன செய்யறோம்? ஜெபம்லாம் நல்லா பண்ணுவோம், ஜெபம்லாம் நல்லா பண்ணிட்டு குறையும் நல்லா சூப்பரா சொல்லுவோம். ஜெபம் பண்ணவும் தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு, குறை பேசவும் தெரியும். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்தாங்க. ஜெபம் பண்ணாங்க. முதல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாருங்க 10ஆம் அதிகாரத்தில், அதாவது 14ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல கடைசி பகுதி சொல்லுது, அவர்கள் எல்லாரும் அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னு சொன்னா 11ஆவது வசனத்துல, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலிருந்து பிரேத குழி இல்லை என்று வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீரோ, எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்த அப்படி சொல்லி கேட்கிறாங்க. உடனே மோசே போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறாரு? கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்குது. கோலை என்ன செய்யும்? நீட்டு. செங்கடல் என்ன செய்யும்?
விளக்கும். உடனே இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் சொல்றாங்க, ஏய் நீங்க பயப்படாதீங்கப்பா, இன்னைக்கு நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் நமக்கா என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவார். யாத்திராகமம் 14:13 வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? கர்த்தர் என்ன செய்யறாரு? பெரிய யுத்தத்தை செய்யறாரு. அந்த யுத்தத்துல எகிப்தியர்களுடைய சேனைகள் எல்லாரும் பின்னிட்டு போயிடுச்சு. பின்வாங்கி போனது அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் என்ன ஆவாங்கன்னா, உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் பின்வாங்கி போவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யார் உங்களோட யுத்தம் பண்ணாலும் சரி, யுத்தம் பண்ணுகிறவர்கள் பின்வாங்கி போறாங்க. ஒன்று. ரெண்டாவது, யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன நடக்கும் சொன்னா, வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில், யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களோட யுத்தம் பண்ணுறவர்களுக்கு என்ன நிலைமை வரும்? அடுத்தது என்ன நிலைமை வரும் சொன்னா, வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 10:14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை யுத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த 10ஆம் அதிகாரத்தில் யாரை பத்தி வாசிக்கிறோம் சொன்னா, யோசுவா ஆயி பட்டணத்தை அடித்து முடித்த பிறகு, ஆயி பட்டணத்தின் மூலமா ஒரு ஜெயம் வந்த பிறகு அவர் என்ன பண்றாரு? அந்த ஜெயத்தை குறித்து சொல்லும் போது அந்த இடத்துல கிபியோன் அப்படின்ற ஊரார்கள் என்ன செய்யறாங்க? யோசுவாவோடு சேர்ந்து கொள்ளுகிறார்கள். வசனம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 10:1 யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்ததையும், கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமா இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதை கேள்விப்பட்ட போது, எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதை கேட்டபோது, பாருங்க, சமாதானமா இருக்கிறான்னு கேட்ட உடனே அந்த ராஜாக்கு என்ன வந்துருச்சு? அவனுடைய சமாதானம் போயிருச்சு. இன்னைக்கு பலர் பேர் அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? மற்றவங்க யாராவது சமாதானமா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது? பிடிக்க. அது எப்படி சமாதானமா இருக்கலாம்? ஏதாவது ஒன்று செய்யலாமே. அப்படிதான் அந்த அதோனிசேதைக்கு என்ன செய்தானா, எப்படி இந்த கிபியோனியர்கள் யோசுவாவோடு சேர்ந்து சமாதானமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திட்டமிடுறதுக்கு, இந்த கிபியோனியர்கள் எல்லாம் ராட்சதர்கள் மாதிரி இருப்பாங்களாம், பயங்கரமான பெரிய பெரிய வீரர்களா இருப்பாங்களாம். அதனால இவங்களை தனியா போய் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதை எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் 2 கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயை பார்க்கிலும் பெரிதுமாய். மூணாவது வசனம். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓகோமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தேபீருக்கும் ஆள் அனுப்பி இத்தனை ராஜாக்களையும் கூப்பிட்டான். எதுக்கு கூப்பிட்டான்? எப்ப அவங்க 2 பேர் சமாதானம் ஆயிட்டாங்கப்பா, அவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும் சொல்லி அவர்களுக்கு விரோதமாக, அதாவது யாருக்கு? யாபீசுக்கு, அதாவது கிபியோனுக்கு விரோதமாக, யோசுவாவுக்கு விரோதமாக இத்தனை ராஜாக்களையும் கூட்டி என்ன செய்யறான்? விரோதமாக வருகிறான். வாசிக்க பார்க்கலாம் 4ஆம் வசனம். நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள், அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினான். அப்படியே எருசலேமின் ராஜா எபிரோனின் ராஜா, நல்ல கவனிங்க, எருசலேமின் ராஜா எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகேசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்கள் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் எங்க போறாங்க? கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி, திடீர்னு சொல்லி கிபியோனுக்கு முன்னாடி பாளையம் இறங்கிட்டாங்க. அதின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, திடீர்னு சொல்லி 5 ராஜாக்களும் சேர்ந்து தங்களுடைய படைகளோட சேர்ந்து கிபியோனுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி வந்துட்டாங்க.
உடனே கிபியோனியர் என்ன செஞ்சாங்க? யோசுவாவோட சமாதானமா இருக்கிறதுனால கிபியோனியருக்கு ஓடி போய் யோசுவா கிட்ட சொல்றாங்க, யோசுவா நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும், இத்தனை ராஜாக்கள் எங்களுக்கு விரோதமா வந்துட்டாங்க, எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. பாருங்க 8ஆம் வசனம் சொல்லுது, 7ஆம் வசனம் சொல்லுது, உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். பாருங்க அவங்க அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார்கள். பாருங்க யோசுவா கிட்ட போய் ஹெல்ப் பண்றதுக்கு கேட்ட உடனே இந்த யோசுவா என்ன செய்யறான்? உடனே உதவி செய்ய போகிறான், உடனே செயல்படுகிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்கள், முதல்ல சொன்ன உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்வாங்க? பின்வாங்கி போவார்கள். இரண்டாவது, உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் தோற்று போவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் யுத்தம் பண்ண வந்தாலும், உங்களுக்கு விரோதமா என்ன காரியங்கள் செய்தாலும், பிரியமானவர்களே, உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் தோற்று போவார்கள். ஹல்லேலூயா. அப்படி தோற்று போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? அப்படி தோற்று போகணும்னா என்ன செய்யணும்? உடனே முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, யோசுவா கிட்ட வந்தவனே யோசுவா உடனே எழுந்து போகணும், உடனே செயல்பட்டாதான் தோத்து போவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் உடனே செயல்படுகிறது இல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உடனே ஜெபம் பண்ணா அந்த பிரச்சனை போயிடும். ஆனா ஜெபம் பண்றது இல்ல. சின்ன பிரச்சனை வரும்போது உடனே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அந்த பிரச்சனையை மாத்துங்கன்னா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பிரச்சனையை மாத்திடுவார். சின்ன காய்ச்சல் வரும்போது ஜெபம் பண்ண ஆண்டவர் மாத்திடுவார். இன்னைக்கு ஜெபம் பண்ணாம விட்டு தான் காய்ச்சல் என்ன செய்து அப்படியே பெருசாகி வியாதியாகி அந்த வியாதி படுக்கையில கொண்டு போய் அந்த படுக்கை ஆளையே முடிச்சு. அப்படி ஆளை முடிக்கும் போது என்ன பண்றோம்? கடைசியா பாஸ்டர் கிட்ட வந்து, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ஏன் சின்னதா இருக்கும் போதே ஜெபம் பண்ணிருக்கலாம்ல, சின்னதா இருக்கும் போதே முழங்கால் படிட்டு இருக்கலாம்ல, சின்னதா இருக்கும் போதே கர்த்தரோடு யுத்தம் பண்ணிருக்கலாம்ல, கர்த்தர் வாக்கியம் பண்ணிருப்பார்ல. ஆனா பல நேரத்துல விசுவாசிகள், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம உடனே செயல்படுறது இல்லை இல்லையா? 9ஆம் வசனம் சொல்லுது, 10:9 பார்க்கும்போது யோசுவா என்ன பண்றாரு? உடனே செயல்பட்டார், அதனால தோற்று போனாங்க. அடுத்தது 10ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 10:9. யோசுவா கில்காலில் இருந்து ரா முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். பாருங்க, ரா முழுவதும் நடந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து உதவி கேட்குறாங்க, உதவி கேட்குறவங்களுக்காக என்ன செய்யறாரு இவரு? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? திடீர்னு நைட்டு கதவை தட்டுறாங்க, தட்டி ஐயா எங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்கன்னா, இரு நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து உதவி செய்கிறேன் சொல்லுவோமா? இல்லையா? திடீர்னு யாராவது ஆபத்தில் ஃபோன் பண்ணுறாங்க, சீக்கிரம் வாங்க எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்றாங்க. அப்படியா? ஜெபம் பண்ணுறாங்க, கவலைப்படாதீங்க, இங்கே இருந்து கையை நீட்டி ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிடுவோமா? ஐயா இல்லை. எனக்கு கருமையானவர்களே, யோசுவா என்ன செய்தான்? ஆபத்துன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்ட உடனே அவன் செயல்பட்டான். அடுத்தது ஓய்வில்லாமல் செயல்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்திரிச்சு நடந்து போனவன் நைட் ஆயிடுச்சு வா உட்காந்துடலான்னு உட்காரல இல்லையா? நைட் ஆயிடுச்சுப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போலாம்பா, அங்க சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது பார்த்துக்கலாம்பா அப்படின்னு இல்லை. அவன் என்ன செய்தான்? ரா முழுவதும் நடந்து போனான். யாருக்காக? அவன் ஜனத்துக்காக இல்ல, அவனிடத்துல உதவி கேட்டு வந்தவங்களுக்காக ரா முழுவதும் நடந்து போனான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் தோற்று போகணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? ஓய்வில்லாமல் செயல்பட வேண்டும். மற்றவங்களுக்காக உதவி செய்யணுங்க. மற்றவங்களுக்காக உதவி செய்யும் போது தான் கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் வருகிறது உங்களுக்கு விடுதலை தருவார். இன்னைக்கு நம்ம யாருக்கும் உதவி செய்ய மாட்டோம் இல்லையா? நம்ம கையில இருந்து ஒரு 10 பைசா என்ன செய்யாது? ஆமா, போகாது இல்லையா? பர்ஸ்ல இருந்து காசு வெளியே வராது, வெறும் இன்கமிங் மட்டும்தான். பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர்லாம் வெறும் இன்கமிங் மட்டும்தான், அவுட் கோயிங்கே இருக்காது. தப்பி தவறி காசு போயிடுச்சுன்னு வைங்களா, ஐயோ அவங்க வருத்தப்படுறதுக்கு பயங்கரமாக வருத்தப்படுவாங்க. ஐயோ அவ்வளோ செலவு பண்ணிட்டேன், ஐயோ இவ்வளோ செலவு பண்ணிட்டேன். அதுவும் 10 பேர்கிட்ட சொல்லிடுவாங்க. சொல்லனா தூக்கம் வராது இல்லையா? அவங்க கேட்டாங்க கொடுத்துட்டேன், அவங்க கேட்டாங்க கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை குறித்து 10 பேருக்கு என்ன செய்வாங்க? தண்டரம் அடிக்கிறவங்க உண்டு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இந்த யோசுவா என்ன செய்தான்? ரா முழுவதும் ஓய்வு இல்லாமல் நடந்தான். அவன் ஜனங்களுக்காக அல்ல, அவனிடத்துல உதவி கேட்டவங்களுக்காக. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுகிறவர்கள தோற்கடிப்பார். எப்போ தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது தான், மற்றவங்களுக்காக தியாகமா இருக்கும்போது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற காரியத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீங்க நம்ம தியாகமாவே இருக்கிறது இல்லை, அப்ப எப்படி ஆண்டவர் தியாகம் பண்ணுவாரு?
நம்ம தியாகமா இல்லைன்னா எப்படி ஆண்டவர் பண்ணுவார்? 12ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். 12, 11ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பெத்தோரிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து 9ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி 9ல இருந்து வாசிங்க திருப்பியும். யோசுவா கில்காலில் இருந்து ராம் முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டார். 10ஆம் வசனம், கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடிந்து, கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா சங்காரமாக மடிந்து மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேக்கா மட்டும் மக்கேதா மட்டும் முறியடித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா போன போது, யோசுவா உடனே செயல்பட்ட போது, யோசுவா ஓய்வில்லாமல் செயல்பட்ட போது யுத்தம் பண்ண வந்தவர்கள் தோற்கடிக்கப்பட்டு போனாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். 11 அவர்கள் பெத்தோரிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். நம்ம செய்யற தியாகத்துல ஆண்டவர் நமக்கு வீரத்தை கொடுத்து நம்ம மூலமா ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? வானத்தையே தரப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களை என்னைய காப்பாற்ற, உங்களுக்கு எனக்கா யுத்தம் செய்ய வானம் திறக்கப்படும். இங்க அதுதான் நடக்குது பாருங்க. 11ஆம் வசனத்துல வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். பெரிய கற்கள் விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல் மலையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் தோற்று போவார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்யறவங்க மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன செய்வார்னா, நீங்க செய்யறத பார்த்து வானத்தையே திறந்து அங்கிருந்து யுத்தத்தை நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கீழே இருக்கிற யுத்தம் பத்தாதுப்பா, நானே என்ன செய்யற மேல இருந்து. அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம் நடக்குது. 12ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 12ல கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுறார். எப்ப பேசுறாரு? சண்டை போட்டுக்கிட்டே பேசுறாரு. கத்தி வச்சு குத்திட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு? பேசுறாரு. பாருங்க, சண்டை போடும்போது கூட ஆண்டவரோட பேசுற மனுஷன் யோசுவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க எது டென்ட் கட்டி போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணான்னு போட்டுருக்குதா? இல்ல, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குத்திக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவரோட பேச. நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரோடு பேசும்போது ஆண்டவர் கேட்டு நமக்கு எதிராளிகளை தோற்கடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம தான் நினைக்கிறோம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் செய்வார், முழங்கால் படிட்டாதான் கர்த்தர் செய்வார், உபவாசித்தான் கர்த்தர் இல்லைங்க. நம்ம உள்ளத்தை கர்த்தர் அறிஞ்சிருக்கார். என்ன வேதனையில கஷ்டத்தோடு கண்ணீரோடு அப்பான்னு கூப்பிட்டு இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பீங்கன்னா உடனே உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டை போட்டுக்கிட்டே ஜெபம் பண்றார். பாருங்க, சூப்பரா இருக்கு. பாருங்களேன், யோசுவா கர்த்தரை நோக்கி பேச ஆரம்பித்தான். இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சண்டை போட்டுட்டே சொல்றாரு, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். யாரை பார்த்து சொல்றாரு? அவங்க போர் வீரர்களை பார்த்து சொல்றாரா? யாரை பார்த்து சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. யாரை பார்த்து சொல்றாரு? சூரியனை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? சூரியனே இதே ஊர்ல கிபியோன்லயே நில்லு. சந்திரனே என்ன பண்ணி, இப்பதான் நீ மேல வரப்போற, மேல வந்துட்டா முடிஞ்சு போச்சுக்குது, இருட்டாயிடுச்சுன்னா அவன் எங்க போறான்னு தெரியாது. அதனால சந்திரனே நீ அயலோன்ல அங்கே நில்லு. பாருங்க, சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் அந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்ட போது இல்லையா? அடுத்த வசனம் 13ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது. ஆமா, எவ்வளவு நேரம் ஆனாலும் சூரியன் அங்கே நின்னுச்சான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சண்டை முடிகிற வரைக்கும் சூரியனு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அப்படிதாங்க.
நம்முடைய வாழ்க்கையில் நாம கர்த்தரை நம்பி இருப்போம்னு சொன்னா, நாம கர்த்தரிடத்துல உண்மையா இருப்போம்னு சொன்னா, ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வோம்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லமையில. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு சூப்பர் நேச்சுரலான அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இதுதான் சூப்பர் நேச்சுரல், இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது சொல்றாரு, ஏய் சூரியன் அங்கே நில்லு, அயலானிக்கு என்னமோ வாட்ச்மேனை நிறுத்துற மாதிரி நிறுத்தி வச்சிட்டார். என்ன பண்ணிட்டாரு? ஆமா, நீங்க அப்படியே நில்லுங்கப்பா, அந்த மாதிரி நின்றுட்டு நான் ஒரு பாட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். வேதம் சொல்லுது, அந்த சண்டை முடிகிற வரைக்கும் அது அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 14 படிக்க பார்க்கலாம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட, ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், எப்பேற்பட்ட நீதியா இருந்தாலும், நியாயமா இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு விசுவாச வார்த்தை பாருங்களேன். விசுவாச வார்த்தை பாருங்க. சும்மா இல்லைங்க. சூரியனை பார்த்து நில்லு, சந்திரனை பார்த்து, ஆமா ஆராதனை முடிஞ்ச உடனே வெளில போய் சொல்லுங்க, சூரியனே 3 ரோட்டிலும், சந்திரனே ஓமலூரிலும் நில்லு. சொல்லி பாருங்களேன், நிக்குதான்னு. விசுவாசத்தோட சொன்னா நிற்கும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? உங்க கை தூக்கிறத பார்த்தாலே தெரியுதே நீங்களாம் எவ்வளவு விசுவாச வீரர்களா இருக்கிறீங்க. சும்மா சொல்லி பாருங்களேன், சூரியனே நில்லு. எங்க நான் சொன்ன ஆட்டோவே நிக்க மாட்டது, என் புருஷனே நிக்க மாட்டான், என் மனைவியே நிக்க மாட்டான், எங்க போய் சூரியனை சொல்றது? என் பிள்ளையே என் பேச்ச கேட்டு நிக்க மாட்டான், எங்க போய் சூரியனை சொல்றது? நம்ம நிலைமெல்லாம் அப்படிதான் இருக்குது. கருமையானவர்களே, இந்த நிலைமை மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூரியனை சந்திரன் நிக்கிறதுக்கு யோசுவா போய் என்ன செய்யல? 1 மணி நேரம் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணல, 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணல. அவர் செய்தது என்ன? சண்டை போட்டுட்டே இருக்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சண்டை போட்டே இருக்கும்போது ஆமா நில்லு முடிஞ்சு போச்சு. இதுக்காக ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம், ஆண்டவரே இப்பொழுது சூரியன் நிற்கும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா, உதவி செய்யுங்கப்பா, இப்பொழுது நிற்கட்டும் ஆண்டவரே, நகரக்கூடாதுப்பா, உதவி செய்யுங்கப்பா, ஆடாம இருக்கணும்ப்பா, அங்கேயே இருக்கணும்ப்பா, அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல. ஆண்டவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஜெபம். ஆடாம, நிற்காம, அசையாம, ஓடாம, ஒளியாம, கீழே விழாம, தள்ளாம, அப்புறம் இது பண்ணாம, அது பண்ணாம, சுருங்காம, லைட் வெளிச்சம் கம்மியாகாம, இப்படியெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பிளனேஷன் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே வார்த்தை தான், சூரியனே கிபியோன்ல நில்லு, சந்திரனே அயலோன்ல நில்லு, நான் நடத்துற சண்டை டக்கு சண்டை போட்டு போயிட்டே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசும்போது, அப்படிப்பட்ட விசுவாசிகளாக நாம் இருக்கும்போது, உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்கள கர்த்தர் தோற்று போக செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட யுத்தமா இருந்தாலும் சரி, கர்த்தர் தோற்று போக செய்ய அவர் வல்லமை உள்ளவர். 10ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை படிக்கலாம். 21 பாருங்களேன். இந்த காரியத்தை செஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னா 21ஆம் வசனம் சொல்லுது, படிங்க. ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கெதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். யோசுவாவிடத்துல திரும்பி இதெல்லாம் பார்த்துட்டாங்க. எல்லாது சூரியன் நிக்கிறது, சந்திரன் நிக்கிறது, இவர் அடிக்கிறது, இவர் குதிக்கிறது, சூப்பர் ஸ்டார் மாதிரி பயங்கரமா சண்டையெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சு, அதுக்கப்புறம் சந்திரன் போயிடுச்சு, சூரியன் போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்த பிறகு 10:21 சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கதோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒருவனும் தன் நாவை என்ன செய்யலையா? அசைக்கலையா? ஐயா, நாவை அசைக்கலன்னா என்ன அர்த்தங்க? பேசல, சொல்லல, யோசுவான்ற வார்த்தையே வரல. ஐயா, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது, நமக்காக யுத்தம் பண்ணும்போது, நமக்கு விரோதமா இருக்கிற எந்த நாவையும் ஆண்டவர் அசைக்க கூட விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்குள்ள அப்படிப்பட்ட காரியம் இருக்கும்போது, நமக்கு விரோதமா பேசணும்னு வாயை திறந்தாலும், ஐயோ, கர்த்தர் யாரோடு இருக்காரு?
உங்களோட இருக்கார், அமைதியார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் பின்வாங்கி போவார்கள், உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் தோற்று போவார்கள். மூணாவது, உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் என்ன ஆவார்கள் சொன்னா, உபாகமம் 28:7 சொல்லுகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன், வாசிக்க பார்க்கலாம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. உங்களோட யுத்தம் பண்றவங்களுக்கு என்ன நிலை தெரியுங்களா? மூணாவது நிலை, உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஓடி போவார்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்கள், என் குடும்பத்தோட யுத்தம் பண்ணுகிறவர்கள், என் சபையோட யுத்தம் பண்ணுகிறவர்கள், என் பிள்ளைகளோட யுத்தம் பண்ணுகிறவர்கள், என் சரீரத்தோட யுத்தம் பண்ணுகிறவர்கள், கர்த்தர் சொல்லுகிறார் உங்களோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஓடி போவார்கள். சொல்லி கரங்களை தட்டுங்க, ஓடி போவார்கள். They ran away. அவர்கள் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. தாவீது கோலியாத்தை அடிச்ச உடனே என்ன நடந்துச்சு தெரியுங்களா? தாவீது கோலியாத்தை அடிச்ச உடனே, கோலியாத்து இறந்த உடனே வேதம் சொல்லுது, கோலியாத்தை முறியடித்ததை அதாவது ஜனங்கள் கேட்டபோது, பெலிஸ்தியர் கேட்டபோது தாவீது கோலியாத்தை வெட்டி போட்டான் என்று சொன்னபோது தங்கள் வீரர்கள் என்ன செய்தாங்கன்னா, வீரர்கள் செத்து போனார் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியரை கண்டு ஓடி போனார்கள் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செய்யறத பார்த்து ஒரு சிலர் ஓடி போவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்றவங்க நிலைமை எப்படி இருக்குன்னா, அவர்கள் ஓடி போகும்படியாக செய்வார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இங்கே ஒரு சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்தை மட்டும் நான் விளக்கிட்டு நான் ஜெபித்து முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4வது வசனத்தை வாசிங்க. பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும், அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வாசிங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி 2ஆம் வசனம் வாசிங்க. சாரி. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலிலே இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றார்கள். என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இங்க ஒரு கொடிய பஞ்சம் நடக்குது. இந்த கொடிய பஞ்சம் எதனாலனா, சீரிய ராஜா என்ன பண்றாருன்னா, அதாவது சுற்றி போட்டதுனால சமாரியாவில் பயங்கர பஞ்சம். சமாரியாவில் என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைய தின்னு, அதை குழந்தைய கொலை பண்ணி சாப்பிட்றதான பஞ்சம் வந்துருச்சு. வீட்டில் இருக்கிறதான ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்றதான பஞ்சம் வந்துருச்சு. வீட்டில் இருக்கிறது மாத்திரம் இல்லை, பறக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி தின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு பஞ்சம் அன்றைக்கு வந்துருச்சு. அந்த பஞ்சத்தில் இருந்தபோது வெளியில குஷ்டரோகிகள் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. சமாரியா முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது. இந்த ஊர்ல இருந்து யாரும் இங்க போக முடியல, கொடிய பஞ்சம் வந்துருச்சு. இதுக்கு வெளியில, இந்த ஊருக்கு வெளியில குஷ்டரோகிகள் உட்கார்ந்து, நமக்கு சாப்பாடு வரலையே, இது வரலையே, இவங்க வருத்தப்பட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்களுக்கு யோசனை வருது, நம்ம ஏன் இங்கேயே உட்காரணும், நம்ம என்ன செய்யற, எதிரில் இருக்கிற பெரிய ராணுவ சேனை இருக்குது, நம்மளை அழிக்க வந்த ராணுவ சேனை இருக்குது, அந்த ராணுவ சேனத்துக்குள்ள போவோம், அவங்க முன்னாடி போவோம், நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க முன்னாடி போறாங்க. அப்படி போறதுனால என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அப்படி போனதுனால அங்க அப்படி போகும்போது 4 குஷ்டரோகிகளை அந்த இடத்துக்கு போகும்போது அங்க இருந்ததான 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் ஓடி போனார்கள் வேதம் சொல்லுது. எப்படி பாஸ்டர்னு கேக்குறீங்களா? 4 குஷ்டரோகிகள் போய் 40 லட்சம் பேரை துரத்துனாங்க. இது உண்மை, இது வேதாகமத்தில் நடந்த சம்பவம். அதான் இந்த 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 4 குஷ்டரோகிகள் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது இந்த சுத்தி இருக்கிற பஞ்சங்கள் தாங்க முடியாம நம்ம போவோம் சொல்லி சொல்றாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணணும் சொன்னா, உங்களோட யுத்தம் பண்ணுறவர்கள் ஓடி போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? ஓடி போகணும்னு நம்ம என்ன செய்யணும்? 1 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்க பார்க்கலாம். 7:4.
பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள், சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள். பாளையத்துக்கு முன்னணியில் வந்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய சத்துருக்கள் ஓடி போகணும்னு நம்ம என்ன செய்யறது தெரியுங்களா? சத்துருக்கள் ஓடி போக முதலாவது நம்முடைய நிலைமையை பார்த்து உட்கார்ந்து இருக்க கூடாது. பல நேரத்தில் நம்முடைய நிலைமை இதுதான் உட்கார்ந்து இருக்கிறோம். இதுல என்னால ஜெயிக்க முடியாது, இதுல என்னால வாய்க்காது, இது நான் பண்ண மாட்டேன், இது என்னுடைய வாழ்க்கையில் வராது, இது என் பிள்ளைகளுக்கு வராது, இது என்னுடைய அதாவது தலைமுறைக்கே வராது அப்படின்னு சொல்லி நம்மளா ஒன்று யூகித்து இது நடக்காது, இது முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறோம்ல, அதை விட்டு நம்ம எழும்பும் போது தான் கர்த்தர் நமக்கு யுத்தத்தில் ஹல்லேலூயா சத்துருக்களை ஓடும்படியா செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த இடத்துல குஷ்டரோகிகள் என்ன செய்தாங்க? அவங்க இருக்கிற இடத்தை விட்டு எழுந்தாங்க. உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து அவங்க நிலைமையை மாத்தினாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்களுடைய நிலைமையை நீங்க மாற்றும் போதுதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்க நிலைமையை மாத்தணும். இன்னைக்கு பலர் அழுதா இருக்கிறாங்க. பலருக்கு என்னென்ன நடந்த காரியத்தை யோசித்தே அழுதுகிட்டே இருப்பாங்க. யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இறந்து போறதை யோசித்து அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க இறந்து 10 வருஷம் ஆச்சு, அவங்க இறந்து 15 வருஷம் ஆச்சு, ஆனாலும் எப்படி அழுதாங்களோ அதே மாதிரி அழுதுகிட்டு இருப்பாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த நிலைமையை தான் பிசாசு நம்மளை அப்படியே உட்கார வச்சிருவோம். அழுது, நல்லா அழுது, அப்புறம் ஜெபம் பண்ணாத, அவிசுவாசமாவே இரு, இதெல்லாம் உனக்கு நடக்காது, இதெல்லாம் வாய்க்காது, உனக்கு என்ன செய்யாது, எதுவுமே நடக்காது, உன் சரீரத்துல வியாதி இப்படியே தான் இருக்கும், உன் நிலைமை இப்படியே தான் இருக்கும், உன் பிள்ளைங்க இப்படியே தான் இருக்கும் சொல்லி பிசாசு போதிச்சுக்கிட்டே இருப்பான். காதுல பேசி உங்களை அப்படியே உட்கார வச்சிருவான். இந்த இடத்துல இந்த குஷ்டரோகிகள் கை நல்லா இல்லைங்க, காலு நல்லா இல்லைங்க, முகம் நல்லா இல்லைங்க, உடம்பு ஃபுல்லா குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகிகள் செய்த காரியம் என்னன்னா, எழுந்து சண்டைக்கு போலாம், எழுந்து என்ன செய்யலாம், ஆப்போசிட் டீம் கிட்ட போலாம், எழுந்து ராணுவத்திற்கு முன்பாக போலாம், வாங்க செத்தாலும் சாகலாம் சொல்லி எதிர்த்து போனார்கள். எதிர்த்து போனாதான் ஓடி போவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்துல பிசாசை எதிர்த்து உட்கார்ந்தாதான் பிசாசு நம்ம குடும்பத்தை விட்டு ஓடுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? பிசாசை எதிர்த்து உட்கார்ற அனுபவம் இல்லை. மரணத்தை குறித்து பயப்படல அவர்கள். 7:5 பார்க்கும்போது அவங்க மரணத்தை குறித்து பயப்படல. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மரணத்தை குறித்து பயப்படல. எந்த சூழ்நிலைக்காக காத்திருக்கல. யாராவது வந்து உதவி செய்வாங்களா, யாராவது ஏதாவது பண்ணுவாங்களா, யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா, இப்படியே ஒரு சிலரோட வாழ்க்கை போயிட்டே இருக்குது. இங்க இருக்கிற ஒரு சிலரோட வாழ்க்கை, யாராவது ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும், யாராவது ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும், யாராவது ஏதாவது பண்ணாத நல்லா இருக்கும், யாராவது ஏதாவது கொடுத்தா. ஏன்? கர்த்தர் நல்ல கையை காலை கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்துருக்காரு, நல்ல வேலையை கொடுத்துருக்காரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? உங்களுக்கு மூலமாக தான் எழுப்புதலை வரும்படியா வச்சிருக்கும் போது நீங்க எதுக்கு மற்றவங்களை பார்க்கணும்? நீங்க பலர் நம்ம தான் செய்யறோங்க. பலர் நம்முடைய நிலைமையை மறந்துட்டோம், உங்க சூழ்நிலையை மறந்துட்டீங்க ஐயா. அந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ணாங்க? இருட்டோடு எழும்பி போனாங்க. குஷ்டரோகிகள் யாரு? நோய் உள்ளவங்க. நோய் உள்ளவங்களே இருட்டோட எந்திரிக்கும் போது கர்த்தர் நமக்கு கை காலு எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? 6 மணி ஆனாலும் 7 மணி ஆனாலும் 8 மணி ஆனாலும் டைமை பார்த்து தூங்குறோம். அலாரம் அடிக்க இன்னும் நேரம் போட்டோம், ஒரு 10 நிமிஷம், இன்னும் 15 நிமிஷம், இன்னும் ஒரு அரை மணி நேரம், இன்னைக்கு லீவு தானே, இன்னைக்கு லேட்டா போனா பரவாயில்ல. இப்படி பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, டைமை பார்த்து ஸ்வைப் பண்ணி அலாரத்தை ஸ்வைப் பண்ணி என்ன செய்ய தூங்குறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆனா இந்த குஷ்டரோகிகள் பார்க்கும்போது யுத்தத்தில் ஓட விட்டாங்க. யார? 40 லட்சம் பேரை ஓட விட்டாங்க. 40 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் மணல் தனையா இருப்பாங்களாம் வீரர்கள். அவ்வளோ பேரையும் ஓட விட்டாங்க. எப்போ? இருட்டோட எழும்பும் போது தான் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நீங்க இருட்டோட எழும்பி பாருங்களேன். எதுக்கு பாஸ்டர் எங்களுக்கெல்லாம்? நீங்க எழும்பி பாருங்க. இருட்டு வரத்துக்கு முன்னாடி எழுந்து முழங்கால் படிட்டு இல்லையா? எனக்கு ஒருத்தர் தெரியும், ஒருத்தர் சொல்லுவார், என் கூட ஊழியம் செஞ்ச ஒரு பிரதர் பாஸ்டர் இருக்கார். அவர் சொல்லுவார், பாஸ்டர் எனக்குள்ள ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம்? நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து எனக்கு வைராக்கியம்.
என்ன வைராக்கியம் பிரதர் சொல்லுங்க அப்படி கேட்டால் அவர் சொல்லுவார், நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எனக்கும் பிசாசுக்கும் ஒரு போராட்டம், சண்டை. என்னன்னா காலையில் 4 மணிக்கு ஒரு இடத்துல சத்தம் வரும். அந்த சத்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் தெரியும். 4 மணிக்கு 4:15 4:30 இல்லை 5 மணிக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வர்றதுக்கு முன்னாடி நான் முட்டி போட்டு சோத்திர பாடல் பாடிடுவேன். அல்லேலூயா. அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தம் 4:30 மணி 5 மணிக்கு ஆன்னு கேட்கும். அது கேட்கறதுக்கு முன்னாடி நான் முட்டி போட்டு அல்லேலூயான்னு சத்தம் போட்டுருவேன். அப்படி சத்தம் போட்டாதான் எனக்கு அந்த நாள் ஃபுல்லா ஆசீர்வாதமா போகும். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்னா இதுதான் பாஸ்டர் காரணம்னு சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? உங்க வாழ்க்கையில சொல்றேங்க, இது ஒரு பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்க ஏற்றுக்கிட்டு இது டெய்லி நீங்க பண்ணி பாருங்க. இருட்டோட எழும்பி எங்கேயோ சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி, பல நேரத்தில் நம்ம அந்த சத்தம் காதில் கேட்டால் கூட எந்திரிக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் பாருங்க, சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு இவர் சத்தம் போடுவாராம். கர்த்தர் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரராக வச்சிருக்காரு, பெரிய ஆசீர்வாத ஆட்களை வச்சிருக்காரு. எனக்கு அருமையானவர், இன்னைக்கு அப்படி வாழ்க்கையில் ஓடி போகணும்னு சொன்னா, உங்க சத்துருக்கள் ஓடி போகணும்னா நீங்க கர்த்தர் பக்கத்தில் வரணும். உங்க சூழ்நிலை மாற்றணும், இருட்டோட எழும்பணும். முன்னணியில் வந்துன்றாங்க. எங்க நின்னாங்க? குஷ்டரோகி எங்க போனாங்க? வேத வசனம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க, நல்லா பாருங்க. சீரியருடைய ராணுவத்திற்கு போகும் இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். முன்னணா என்னதுங்க? முன்னணா என்னது? ஃப்ரண்ட். ஆமா. யாரு? பெரிய வீரர்கள் பாருங்க. இவங்க குஷ்டரோகிகள். கையில ஈட்டி கூட பிடிக்க முடியாது, கையில கத்தி கூட பிடிக்க முடியாது, சண்டை கூட போட முடியாது இல்லையா? ஒருத்தர் பார்க்க கூட முடிஞ்சா தெரியல. அப்படிப்பட்ட ஆட்கள், நோய் உள்ளவங்க என்ன செய்யறாங்க? ராணுவத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. வாடா பார்க்கலாம். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவங்க முன்னணியில வந்து நிற்குவாங்கன்னு தெரிஞ்சு கர்த்தர் என்ன செஞ்சாரு? 6ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால், எங்க இருந்து கேட்க பண்ணியிருப்பாரு? வானத்தை திறந்து மேலே ஒரு பெரிய ஸ்பீக்கரை வச்சு ஒரு 5.1 டிஜிட்டல், இப்போல்லாம் 8.1 வந்துருச்சு இல்லையா? 8.1 பெரிய சப்வூஃபரோட பெரிய ஸ்பீக்கர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்பீக்கராக வச்சு ஒரு சத்தத்தை போட்டார். என்ன சத்தம்? என்ன சத்தம்? ரதங்களின் இரைச்சல்கள், குதிரைகளின் இரைச்சல்கள், மகா ராணுவத்தின் இரைச்சல்களை. அப்பவே ஆண்டவர் சத்தத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சத்தம்லாம் எங்க வந்துச்சு நானும் யோசித்தேன். நமக்கு இப்போ அந்த சத்தம் வரணும்னா என்ன செய்ய? கூகுளில் போய் ராணுவ இரைச்சல்கள் அப்படின்னு சொன்னா போதும், டக்குன்னு சொல்லிடும். அது இப்போ ஜெமினின்னு வந்துருச்சு. ஜெமினி ராணுவ இரைச்சல் பண்ணிடும். அப்புறம் சிரி அப்படின்னு வந்துருச்சா? ஆப்பிள் சிரி அப்படின்னா சிரின்னு சொல்லிட்டு என்ன சொல்றோமோ வந்துருச்சு. அலெக்சா, ஆமா அலெக்சா பாட்டு போடு அப்படின்னா அலெக்சா பாட்டு போடுறோம். அலெக்சா வாய் மூடு அப்படின்னா வாய் மூடிடும். இன்னைக்கு பாருங்க அப்படி வந்துருச்சு. ஆனா அன்னைக்கே ஒரு 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 அலெக்சாவோ ஒரு தேவதூதரை கர்த்தர் வச்சிருந்தார். என்ன தேவதூதர்? ஏய் சப் ஊஃபர்லாம் வச்சு ரெடியாக இருக்கப்பா, இப்போ என்ன செய்ய போறீங்க? சத்தம் போட போறீங்க. இப்போ எனக்கு வேண்டிய சத்தம் என்ன? ராணுவ இரைச்சல்கள், குதிரை இரைச்சல்கள், மகா ராணுவ இரைச்சல்கள், அப்புறம் இதெல்லாம் சத்தம் வரணும் அப்படின்னு அந்த சத்தத்தை மேலேருந்து வானத்திலிருந்து போடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே என்ன நடக்குது? அத்தனை லட்ச வீரர்களும் என்ன செய்றாங்க? படிக்க பார்க்கலாம். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தி போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் கழுதைகளையும் பாளையத்தில் அவைகளை விட்டு என்ன செய்றாங்க? பிரகாரமாக தப்பி ஓடி போனாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. இருட்டோட நீங்க எந்திரிக்கும் போது கர்த்தரோ அதே இருட்டோட அவங்கள ஓட வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இவங்க இருட்டோட எந்திரிச்சாங்க. ஆண்டவர் இருட்டோட அங்க மேல இருந்து டிஜிட்டல் வாய்ஸ் போட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க எந்திரிச்சா அவர் எந்திரிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம எந்திரிக்கலனா அவரு வாய்ப்பே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா, எந்த டிஜிட்டல் சத்தம் வராது. உங்ககிட்ட இருந்தா வரும், உங்க வீட்டில இருந்தா வரும்.
வேற எங்கேயும் வராது. டிஜிட்டல் சத்தம் வெளியில வரணும்னா இருட்டோட எந்திரிக்கணும். இருட்டோட எந்திரிச்சு பாருங்க. உங்க குடும்ப சூழ்நிலை எதுவா இருக்கட்டுங்க, இல்லையா, எதுவா இருக்கட்டும். எங்க வீட்டிலலாம் ஜெபம் பண்ண விட மாட்டாங்க பாஸ்டர். ஜெபம் பண்ணாலே அடிக்க வருவாங்க. பரவாயில்ல, இல்லையா, இருட்டோட எந்திரிச்சு உக்காந்து முழங்கால் படியிட முடியலன்னா கூட கையை கூப்பியோ கண்ணை முடியோ, இயேசுவே என் சூழ்நிலையை மாத்துங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க, என் கண்ணீரை மாற்றுங்க, என் வேதனையை மாற்றுங்கன்னு சொல்லி இருட்டோட எழும்பி உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, சபைக்காக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொண்டு வர அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கார். எப்ப செய்வாரு? அடுத்த வருஷம் இருட்டுல செய்ய மாட்டார், 2026ல செய்ய மாட்டார், 27ல செய்ய மாட்டார். நீங்க எந்த இருட்டுல எந்திரிச்சு ஜெபம் பண்றீங்களோ அதே இருட்டுல கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் தேவ தூதர்களை அனுப்புவார். அவர்கள் ஓடி போவார்கள். உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஆமென் என்று சொல்லி சத்தமா ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஓடி போவார்கள். சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, ஓடி போவார்கள், ஓடி போவார்கள், ஓடி போவார்கள். ஹalleluya. 3 காரியத்தை சொன்ன. 1 பின்வாங்கி போவார்கள், 2வது தோற்று போவார்கள், 3வது ஓடி போவார்கள். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதுக்கெல்லாம் நான் என்ன சொன்னனோ அதை செய்யும் போது தான் கர்த்தர் செய்வார், இல்லையா? தோற்று போவார்கள் என்று சொல்லும்போது யோசுவா விசுவாச வீரமான வார்த்தையை பேசினான். யோசுவா எழுந்து போனான். யோசுவா உடனே செயல்பட்டான், ஓய்வில்லாம செய்யப்பட்டான், விசுவாசத்தோட பேசினான். கர்த்தர் அவனுக்கு யுத்தம் பண்ணி தோற்று போக பண்ணார். 2வது, இதே சீரியர்கள் இடத்துல சமாரியாவில் பஞ்சம் வந்த போது இந்த குஷ்ட ரோகிகள் நிலைமையை மாற்றினாங்க. குஷ்ட ரோகிகள் இருட்டோட எழும்பி போனார்கள். குஷ்ட ரோகிகள் எதிர்த்து போனாங்க. குஷ்ட ரோகிகள் பாளையத்துக்கு முன்னாடி, எதிரிகள் முன்னாடி போய் நின்னாங்க, இல்லையா? கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? முன்னாடியே அவங்களை இருட்டோட அனுப்பிட்டார். அப்புறம் இவங்க என்ன செய்யறாங்க? போய் என்ன செய்யறாங்க? பாளையத்தில் போய் பஞ்சத்துல இருந்த பஞ்ச என்ன சொல்லுவாங்க, பஞ்ச பரதேசிகள் சொல்ற மாதிரி பஞ்ச காட்கள், பஞ்சத்துல இருந்து ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தவர்கள், பஞ்சத்துல இருந்தவங்க போய் பார்க்கறாங்க. பாளையத்துல எல்லாம் சமைச்சு கறி சோறு, கறி விருந்து, கடா விருந்து, எல்லா விருந்தெல்லாம் பண்ணி வச்சுட்டு இவங்களுக்காக செஞ்சுட்டு அவங்க ஓடிட்டாங்க. அப்படிதான் போட்டிருக்கு. நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அது வசனத்தை வாசி நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து, இல்ல 8ஆம் வசனம், அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது, முன்னணியில் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து, ஒரு கூடாரத்தில் பிரவேசித்து புசித்து குடித்து, புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அதிலிருந்தும் அப்படியே செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? திருப்பி மேல வாசிக்கணும். என்னது? ஒரு கூடாரத்தில் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்தாங்க. திருப்பி இன்னொரு கூடாரத்துக்கு போறாங்க. புசித்து குடித்து வெள்ளியும் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? ஒளித்து வைத்து திருப்பி இன்னொரு கூடாரத்துக்கு போறாங்க. புசித்து குடித்து. என்ன வேலை நடக்குதுங்க? இத்தனை நாள் பஞ்சமா இருந்தவங்களுக்கு இப்ப என்ன வந்துருச்சு? புசித்து குடிப்பு, புசித்து குடிப்பு, புசித்து குடிப்பு கொள்ளை, புசித்து குடிப்பு கொள்ளை. சொல்லுங்க பார்க்கலாம். புசித்து குடிப்பு கொள்ளை, புசித்து குடிப்பு கொள்ளை. இதை 3மே ரொட்டீனா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு சலிப்பு வந்துருச்சு. எப்பா போதும்பா, நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன செய்து கஷ்டப்படுது, நம்ம இந்த செய்தியை போய் சொல்லுவோம் அப்படின்னு இங்க இருக்க செய்தியை போய் சொல்றாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளோட யுத்தம் பண்ணுகிறவர்களை ஓடி போகும்படியா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம எழுந்து போனாதான் நடக்கும்.